பைபோஸாக கொண்டு வந்து எமக்கு எந்த தகவலும் அளிக்காதபடி இங்கே கேமராவை பூட்டியிருக்கின்றார்கள். வேறு இன்னும் வேலைகள் செய்துகின்றிருக்கிறார்கள். என்ன செய்கின்றார்கள் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியவில்லை. ஒரு 3-4 பேரை வைத்து இதுக்கு என்ன செய்யணும் என்றது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. அப்போ இதை நாங்கள் திருப்பி என்ன செய்யலாம் என்று இதுக்கு மேற்பட்ட உயர் அதிகாரிகள், கடத்தொழிலாளர் பரிசோதகர், பிரதேச செயலகம், அது சம்பந்தப்பட்ட திணைக்களங்களோடு நாங்கள் அணுகிய போது அவர்கள் அதை கதைத்து அவர்களுக்கும் அவர்களை பெற்று தருவதாக எங்களுக்கு தெரியவில்லை. வெளியேறு 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 வெளியேறு. அவர்கள் இன்னும் அராஜகத்தில் தான் நிற்கின்றார்கள். காரணம் என்ன சொன்னால், ஏதோ பின்னணியை வைத்துக்கொண்டு அவர்கள் எங்களை பிறந்தளிக்கின்றிருக்கிறார்கள். எங்களை மதிக்கிறதும் அல்ல. ஒப்பந்தம் முடிந்தும் வெளியேறாதே, ஒப்பந்தம் முடிந்தும் வெளியேறாதே, ஒப்பந்தம் முடிந்தும் வெளியேறாதே. அவர்களுக்கு நாங்கள் காலாவதி முடிந்தும் 7 முறை அவர்களுக்கு நாங்கள் கடித தொடர்பை வைத்திருந்தோம். எந்தவித பதிலும் அவர்கள் அளிக்கவில்லை. எனக்கு தேவை, எனக்கு தேவை, எனக்கு சொந்தம், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். வெளியேறு வெளியேறு, வெளியேறு வெளியேறு. எனக்கு தேவை, எனக்கு சொந்தம். வெளியேறு 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 வெளியேறு. வெளியேறு 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 வெளியேறு. தொழிலாளியின் வயிற்றில் அடிக்காதே அடிக்காதே, தொழிலாளியின் வயிற்றில் அடிக்காதே அடிக்காதே, தொழிலாளியின் வயிற்றில் அடிக்காதே அடிக்காதே, தொழிலாளியின் வயிற்றில் அடிக்காதே அடிக்காதே. வெளியேறு வெளியேறு டிஎஸ்ஏ வெளியேறு, வெளியேறு வெளியேறு. டிஎஸ்ஏ வெளியேறு. எமது கட்டிடம் எமக்கு சொந்தம், எமது கட்டிடம் எமக்கு வேண்டும், எமது கட்டிடம் எமக்கு வேண்டும், எமது கட்டிடம் எமக்கு வேண்டும், தொழிலாளியின் கட்டிடம் எமக்கு வேண்டும், தொழிலாளியின் கட்டிடம் எமக்கு சொந்தம். வெளியேறு வெளியேறு, டிஎஸ்ஏ வெளியேறு, வெளியேறு வெளியேறு. டிஎஸ்ஏ வெளியேறு. எமது கட்டிடம் எமக்கு வேண்டும், எமது கட்டிடம் எமக்கு வேண்டும், எமது கட்டிடம் எமக்கு வேண்டும். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தற்போது தம்பாட்டி கடத்தொழில் கிராமிய அபிவிருத்தி சங்க தலைவர் நான் தான். எமக்கு இந்த வாடி ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அது சம்பந்தமாக உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துவதே எமது நோக்கம். அதுக்காக இந்த நிகழ்வை நாங்கள் இதில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தற்போது முன்னே இருந்த நிர்வாகம், எமது சங்க நிர்வாகத்தால் இந்த நண்டு பதனிடும் தொழிற்சாலை ஒப்பந்தம் செய்யப்பட்டது 2018. 2018 ஒப்பந்தம் செய்தது 5 வருட காலம். இப்போ 5 வருட காலம் முடிந்தும் மீண்டும் 3 வருட காலம் அதிகமாக போய்விட்டது. அப்போ இந்த கட்டணம் சும்மா ஏனோ தானோ என்ற நிலையில் ஒரு 40-50 தொழிலாளர் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தும் அந்த நிறுவனத்தினர் என்னத்துக்காக தங்கள் வசப்படுத்தி வச்சிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் இடையில் அவர்களை சந்தித்து எமது கட்டணம் எமக்கு இப்போ தேவையாக இருக்கின்றது, வேறொரு நிறுவனம் எம்மை தேடி வந்திருக்கின்றார்கள். சுமார் 80 பேருக்கு வேலைவாய்ப்பும் 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பும் அட்வான்ஸ் காசும் 50,000 வாடகை காசும் தருவதாக எங்களிடம் வந்தார்கள். நாங்கள் அது சம்பந்தம் அவர்களோடு கதைத்து முடித்துவிட்டு இந்த நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு அவர்களை கூப்பிட்டு கதைத்தோம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இந்த கட்டணம், நீங்கள் காலாவதி முடிந்த கட்டணத்தை நீங்கள் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் மேலிடங்களோடு கதைத்து விட்டு எங்களுக்கு பதிலளிப்பதாக போனவர்கள் தான். அதுக்கு அப்புறம் எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு வரவில்லை. நாங்கள் எமது கட்டணம், எமது கிராமத்துக்கான சொந்த கட்டணம், அரசாங்க கட்டணமாக இருந்தாலும் தம்பாட்டி சங்கத்துக்குரிய கட்டணம் தான் இது. ஆகவே தம்பாட்டி சங்கம் எதையும் செய்யலாம் என்ற வகையில் நாங்கள் அந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து விட்டோம். ஒப்பந்தம் செய்தும் இப்போ 4 மாதம் ஆகுன்றது. அவர்களுக்கு நாங்கள் காலாவதி முடிந்தும் 7 முறை அவர்களுக்கு நாங்கள் கடித தொடர்பை வைத்திருந்தோம். எந்தவித பதிலும் அவர்கள் அளிக்கவில்லை. அவர்கள் இன்னும் அராஜகத்தில் தான் நிற்கின்றார்கள். காரணம் என்ன சொன்னால், ஏதோ பின்னணியை வைத்துக்கொண்டு அவர்கள் எங்களை பிறந்தளிக்கின்றிருக்கிறார்கள். எங்களை மதிக்கிறதும் அல்ல. அதாவது ஒரு கிராமத்தின் ஒரு சொசைட்டி, அதாவது சங்கம், சமாசம், சங்கம் என்றது தனித்துவமான ஒரு மதிப்புக்குரிய
ஒரு இடம். அந்த இடத்துக்கு அவர்கள் ஒரு சற்று கொடுத்து எமது சங்கத்தினரை மதிக்கிறதல்ல. இதுவரைக்கும் நாங்கள் கொடுத்த அந்த காலப்பகுதிக்கு எமது கட்டத்தையும் விடவில்லை. இறுதியாக அவர்கள் பைபோஸாக கொண்டு எமக்கு எந்தவித தகவலும் அளிக்காதபடி இங்கே கேமராவை பூட்டியிருக்கின்றார்கள். வேறு இன்னும் வேலைகள் செய்துகின்றிருக்கிறார்கள். என்ன செய்கின்றார்கள் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியவில்லை. ஒரு 3-4 பேரை வைத்து இதுக்கு என்ன செய்யணும் என்றது எமக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. ஆகவே எமக்கு தேவை இந்த கட்டடம். நாங்கள் இந்த கட்டடம் எங்களுக்கு தேவை என்ற விஷயத்தை நிறைய இடத்தில் தெரிவித்தோம். முதலில் எங்கள் கூட்டுறவு திணைக்களத்துக்கு போனோம். அங்கே போய் எமது கட்டடமுக்கு காலாவதியாகி முடிந்து விட்டது, நாங்கள் வேறு ஒரு கம்பெனிக்கு கொடுக்க போகின்றோம், இந்த கட்டடத்தை விடுவதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் சொல்லி அவர்களிடம் சில ஆவணங்களை பெற்றுக்கொண்டு வந்து அரச அதிபர் ஊடாக அவர்கள் சொன்னார்கள். அரச அதிபர் ஊடாகவும் கூட அரச அதிபர் ஊடாக தொடர்பு கொண்டு அவர்களுங்கள் அவர்களோடும் ஒரு 3-4 முறை கதைத்து அரச அதிபர்கள் கூட கதைத்தும் எங்களுக்கு அதில் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை. எல்லாம் ஏதோ சூழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது அங்கே. ஆகவே நாங்கள் திரும்ப கடந்த 17ஆம் தேதி எமது கூட்டுறவு திணைக்களத்திலிருந்து முகாமையாளர், எமது கிராம சேவையாளர் அனைவரும் வந்தார்கள். ஒரு விசேட பொதுக்கூட்டத்தை போட்டு பாடி கட்டிடத்தில், அந்த கட்டிடத்தில் இறுதியாக முடிவெடுக்கப்பட்டது. ஆணையாளர் எமக்கு கூறப்பட்ட விஷயம், நீங்கள் இதை போலீஸ் முறைப்பாட்டாக கொண்டு போங்க, இதை போலீஸ் முறைப்பாட்டாக கொண்டு போலீஸில் அடுத்த கட்டம் முறைப்பாடை செய்யுங்கள், அதுக்கு பிறகு என்னென்று பார்ப்போம். நாங்கள் நேற்றும் முந்தினாலும் போலீஸில் தான் நின்றோம். இது சம்பந்தமாக நாங்கள் எந்தவித ஆதாயம் அற்ற ஒரு தொழிலாளர்கள். அதாவது சில சங்கங்களுக்கு தலைவருக்கோ பொருளாளருக்கோ செயலாளருக்கோ சம்பளம் கொடுக்கப்படுகின்றது சங்கங்களால். ஆனால் எங்களோட சங்கம் இதுவரைக்கும் அப்படி நாங்கள் இதை பார்க்கவும் இல்லை. நாங்கள் இனி அதை ஏற்றும் கொள்ள மாட்டோம். ஆகவே பொதுவாகவே நாங்கள் இந்த பிரச்சனைக்கு திரியும் சென்றாலும், ஆனால் போலீஸிலும் எங்களுக்கு சரியான முறையில் நன்மை கிடைப்பதாக இல்லை. அங்கும் ஏதோ சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது போல் தெரிகின்றது. 6ஆம் தேதி மட்டில் அவர்கள் திருப்பி கலைப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். எமக்கு நம்பிக்கை இல்லை. நான் இறுதியாக சொல்லிவிட்டு வந்தது என்ன விஷயம், 6ஆம் தேதி எமக்கு இந்த கட்டடம் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அதான் எங்கள் இறுதி முடிவு. அதன் பின்பு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. ஆகவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நான் மீண்டும் அன்போடு உங்களுக்கு விடப்படுற கோரிக்கை, இந்த கட்டிடத்தை இப்போ நடைமுறையில் இருக்கும் சங்கத்திடம் வெகு விரைவில் ஒப்படைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இது சம்பந்தமாக உங்களோட முறைப்பாடு தந்திருக்கின்றோம். அதை திரும்ப மீண்டும் எங்களுக்காக ஒரு பரிசீலித்து நல்ல முடிவை தருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த நண்டு பதனிடும் தொழிற்சாலை பற்றி தலைவர் மிகவும் விரிவாக எடுத்து கூறியிருக்கின்றார். இந்த நண்டு பதனிடும் நிலையத்தை பொறுத்தவரை சங்கத்துக்கு கீழே செயல்பட்டால், சங்கத்துக்கு 5 வருடம் முடிவிட்டால் அவர்கள் என்ன செய்ய வேணும், திருப்பி ஒப்பந்தம் எழுத வேணும், அல்லாட்டிக்கு எங்களோட விட்டு விலக வேணும். இவர்கள் எங்களோட ஒப்பந்தம் பண்ண வராமல் விலகியும் கொள்ளாமல், அப்போ நாங்கள் இந்த கொம்பனியை வாடகை பெறுவதற்காக கட்டி கொடுக்கவில்லை. இந்த கொம்பனியை எங்களோட தொழிலாளர்கள், அதாவது பெண் தொழிலாளர்கள், கணவனை இழந்த தொழிலாளர்கள் பலர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டு இந்த கொம்பனியை இங்கே நாங்கள் பல நிறுவனங்களுடன் கதைத்து இந்த கொம்பனியை இங்கே திறப்புலா செய்திருக்கின்றோம். இந்த கொம்பனியை இப்போ கொம்பனியில் ஒரு 7-8 பேர் வேலை செய்யணும். அதை விட இதுக்கு முதல் இந்த சங்கத்துக்கும் ஒரு அறிவித்தலும் இல்லாமல் இந்த கொம்பனியை இவர்கள் மூடி போட்டு போயிட்டார்கள். அப்போ நாங்கள் இந்த கொம்பனி இப்படியோ இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வேறொரு முதலாளியோடு போய் அணுகி அவர்கள் எங்களுக்கு உறுதி தந்திருக்கின்றார்கள். உங்களோட தொழிலாளர்கள் இத்தனை பேர் 50லிருந்து 70க்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதை விட அவர்கள் தார வாடகை பணத்தை விட நாங்கள் கூட தருகின்றோம். சம்பள பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு கூட நாங்கள் அடிப்படை சம்பளங்கள் எல்லாம் அவர்களோட கதைச்சி எங்களை தொழிலாளிக்கு லாபமான முறையில் இருக்குது. ஆனபடியால் இவர்கள் அதை தாங்கள் தொடர்ந்து செய்வதாண்டா திருப்பி எங்களோட கதைக்க வேணும். நாங்கள் அவர்களை 3 முறை கூப்பிட்டு கதைச்சி அவர்கள் எங்களை சொல்ல செவி சாய்க்கிறார்கள் இல்லை. அப்போ உரிய சட்டத்தின்படி அவர்களுக்கு நாங்கள் கடிதங்களும் அனுப்பி இருக்கின்றோம். அந்த கடிதத்துக்கு அவர்கள் பதிலளிக்கிறார்கள் இல்லை. அப்போ இதை நாங்கள் திருப்பி என்ன செய்யலாமென்று இதுக்கு மேற்பட்ட உயர் அதிகாரிகள், கடத்தொழிலாளர் பரிசோதகர், பிரதேச செயலகம், அது சம்பந்தப்பட்ட திணைக்களங்களோடு நாங்கள் அணுகிய போது
அவர்கள் அதை கதைத்து அவர்களுக்கும் அவர்களை பெற்றுத் தருவதாக எங்களுக்கு தெரியவில்லை. அப்போ அவர்கள் சில ஆலோசனைகளை கூறியிருந்தார்கள். போலீஸில் முறைப்பாடு செய்ய சொல்லி நாங்கள் போலீஸிலே முறைப்பாடு செய்திருக்கின்றோம். அவர்கள் அதுக்கு போலீஸாரும் அதை எங்களுக்கு உரிய முறையில் பெற்றுத் தருவதாக இல்லை. ஆனபடியால் இந்த கொம்மனியை எங்களுக்கு உரிய முறையில் பெற்றுத் தருவதற்கு இது சார்பான அனைத்து நிறுவனங்களும் முன்வர வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு நிர்வாக மட்டத்திலே தான் இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கும் யாரும் சம்பந்தப்படாவிட்டால் நாங்கள் பொதுமக்களை திரட்டி சம்பந்தப்பட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு முன்வருவோம் என்று பிரதேச செயலகம் உட்பட அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு நிச்சயமாக இந்த கூடிய கவனம் எடுத்து எங்களோட பெண் தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.